வீடியோவில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எப்படி கட் பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரூ ஷேப்பை எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்ட்டாங்க. அப்போ இது விபி ரீஜன், இது ஹெச்பி ரீஜன். விபி ரீஜனில் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்க போகுது. ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்ட்டாங்க. லைஸ் ஆன் த கிரவுண்ட் வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேசஸ் அப்படின்ட்டாங்க. பேசஸ் அப்படின்னாலே அந்த பேஸ் இப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அந்த பேஸு இப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த விஷயம் வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுதா? அதுமாதிரி பேரலல் டு விபின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எந்த கண்டிஷனுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அவைலபிளாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நியரர் டு இட். அப்போ விபி லைனுக்கு இந்த கோடு வந்து இதுக்கு பேரலாகவும் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது விபிக்கு. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி டு ஹெச்பி. எங்கேருந்து கட் ஆகுது, ஃப்ரம் த பாட்டம்லேருந்து கட் ஆகுது அப்படின்ட்டாங்க. ஓகே, 60 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னா நான் எங்கே கட் பண்ண போகிறேன், விபியோட இடத்துல கட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். எப்படி கட் பண்ண போகிறேன், பாட்டம்லேருந்து 30 எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணி எங்களோட ப்ரொடக்டரை வச்சு கட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஃபஸ்ட் நான் ட்ரையாங்கில் ட்ரா பண்ணியாச்சா, இங்கிட்ட இருந்து 30க்கு இதை எடுத்து ட்ரா பண்ணி, சரி இது ஹைட் எவ்வளோ 40 எடுத்து ட்ரா பண்ணியாச்சா, பாட்டமில் இருந்து 3 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் என்ன பண்ணியாச்சு போட்டு, இந்த ஆங்கிள் எங்கே கொடுத்துருந்தாங்க, 60 டிகிரி டு ஹெச்பி கொடுத்தாங்க. அப்போ விபியில் கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ப்ரொடக்டரை இந்த மிடில் வச்சுட்டு 60 டிகிரிக்கு என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. அது கட் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு 1 டேஷ், ஏ எங்கே இருக்கோ அதுக்கு 1 டேஷ், பி எங்கே இருக்கோ அதுக்கு நேராக 2 டேஷ், 3 இந்த சி இருக்கிற இடத்துல இது பண்ண முடியாது. நான் 3 இடத்துல வெட்டுதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா கீழேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். ஓகே, இந்த தேர்டு வந்து அதை வெட்டுற இடம். ஓகே, அதை வந்து என்ன பண்ணியாச்சு, 3 டேஷ்னு போட்டாச்சு. இப்போ மேலே இருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே 1, இந்த 2 அப்படியே கொண்டு வந்து இங்கே 2ல் 2, இந்த 3 அப்படியே கொண்டு வந்து சியோட லைனில் வெட்டுற இடத்துல 3. ஓகே, அப்போ இந்த இடத்த ஹேட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்த என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணியாச்சு. இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி இது தூக்கும் போது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த போர்ஷன் என்ன இருக்கும், கட்டாகி இருக்கும். ஓகே, அந்த கட்டான போர்ஷன் இங்கே ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைன் கட்டான லைன், இன்க்ளைண்ட் லைனாக இந்த லைனுக்கு அப்படியே ஒரு பேரலல் லைன் எடுத்து அதை x1 y1 ட்ரா பண்ணிவிட்டு தரையிலேருந்து 1 மெஷர் பண்ணி இங்கே x1 y1 வச்சுட்டு ஒரு 1, தரையிலேருந்து 2 மெஷர் பண்ணி இங்கே 2 லைனில் வச்சுட்டு 2, தரையிலேருந்து 3 மெஷர் பண்ணி இங்கே 3ல் வச்சுட்டு 3 1. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கட்டிங் போர்ஷன் இங்கே கட் ஆகிவிடும். ஓகே,